ஹலோ கைஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? எப்படி ₹1 கூட செலவு பண்ணாம செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கிராக் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோட செல்ஃப் ப்ரிப்பரேஷனுக்கு என்னென்ன பண்ணணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி முடிக்கணும், டெய்லி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத ஒரு ரோட் மேப் மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் லைக்கோ சப்ஸ்கிரைபோ பண்ணுறது உங்களுக்கு ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கலாம். ஆனால் அது என்ன அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். Tip number 1. Understand the syllabus. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸை கூகுளில் டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அங்கேயே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் இல்லைன்னா. அண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ண சிலபஸை உங்கள் ஃபோனில் சாஃப்ட் காப்பியாக மட்டும் வச்சுக்காம நீங்கள் ஒரு ஹார்ட் காப்பியாக எடுத்து உங்கள் வால்லையோ இல்லை நீங்கள் டெய்லி பார்க்குற ஒரு இடத்துலையோ பேஸ்ட் பண்ணி வைங்க. அந்த சிலபஸை ஹோலாக ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள், என்னென்ன இருக்குது, இதில் எது ஆல்ரெடி நமக்கு தெரியும். உங்களோட சிலபஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 என்னவா இருக்கும்னா 6th to 12th standard வரைக்கும் இருக்கிற ஸ்டேட் போர்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ் சிலபஸாக இருக்கும். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கிற அவங்க சிலபஸ் இருக்கா, அதுபடி அதில் ஒன்றா நீங்கள் படிச்சுட்டு வர்றது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? அப்படி இல்லைன்னா 6th standard புக் ஃபஸ்ட் படிக்கிறேன், நெக்ஸ்ட் 7th standard 8th standard இப்படி போகிறேன், அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்கிறத நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி 6th standard அந்த மாதிரி முடிக்கிறீங்களா இருந்தால் நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்கிறத நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்க அந்த சிலபஸில் டிக் பண்ணிட்டே வாங்க. அது உங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும் அடுத்தடுத்து படிக்கிறதுக்கு. டிப் நம்பர் 2. கிரியேட் எ ஸ்டடி பிளான். ஒருத்தவங்களோட வே ஆஃப் ஸ்டடி வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிலருக்கு வந்து ஒரு தடவை படித்தா உடனே புரிஞ்சிடும், அது வந்து அவங்களோட லாங் டேர்ம் மெமரியில் சேவ் ஆகிடும். சிலருக்கு ஒரு தடவை படித்ததுக்கப்புறம் மறந்துடும், மறுபடியும் ரிவைஸ் பண்ணப்போ டப்புன்னு புரிஞ்சிடும், அது வந்து அவங்களோட லாங் டேர்ம் மெமரியில் சேவ் ஆகிடும். இன்னும் சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ வந்து நான் இந்த இயல் முடிச்சிருக்கேன், இயல் 1 வந்து நான் முடிச்சிட்டேன், 6th standard சிலபஸில் முடிச்சிட்டேன், இதை வந்து நான் எனக்கு யாராவது டெஸ்ட் வச்சா நல்லாயிருக்கும், இல்லை இதுலேருந்து யாராவது எனக்கு கேள்வி கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீக்லி ஒரு இயலாக டெஸ்ட் கண்டக்ட் பண்ணேன், அதில் வந்து உங்களுக்கு நீங்களே ரிவைஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும். டிப் நம்பர் 3. யூஸ் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ். ஸ்டாண்டர்டான டெக்ஸ்ட் புக்ஸை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஈஸியாக தமிழ்நாடு ஸ்டேட் போர்டோட 6th to 12th புக்கை வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஆனாலுமே உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் படிக்கிறது எந்தளவுக்கு எஃபிஷியண்டாக இருக்கும்னு எனக்கு தெரியல. அதனால உங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க, ஈத்த வீட்டுக்காரங்க இப்படிலாம் யாராச்சும் குழந்தைங்க படிச்சுருப்பாங்க, முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்ட இருந்தும் டெக்ஸ்ட் புக் வாங்கி வச்சுட்டு நீங்கள் வந்து ஹார்ட் காப்பியில் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். டிப் நம்பர் 4. ஃபோக்கஸ் ஆன் யுவர் வீக் ஏரியா. எந்த இடத்துல நீங்கள் வீக்காக ஃபீல் பண்ணுறீங்கிறத பாருங்கள். எல்லாரும் எல்லாத்துலேயுமே எக்ஸலண்ட் கிடையாது, எல்லாருமே ஒரு பாயிண்டில் வீக்காக தான் இருப்பாங்க. நீங்கள் இந்த பாயிண்டில் வீக்காக இருக்கேன், அதாவது இந்த சப்ஜெக்டில் ஜென்ரல் நாலேஜ் எனக்கு வந்து டக்குன்னு மறந்துடுது அப்படின்னு நினைக்கிறீங்க இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதில் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஈஸியாக மாறும். டிப் நம்பர் 5. டேக் பிரேக் அண்ட் ரிவைஸ் ரெகுலர்லி. நம்ம மாங்குன்னு படிக்கிறதோட மட்டும் நிறுத்தாமல் கரெக்டான டைமில் பிரேக் எடுக்கணும், கரெக்டான டைமில் ரிவைஸ் பண்ணணும். ஸோ கைஸ், உங்களோட டிஎன்பிஎஸ்சி ஜேர்னிக்கு இந்த யூடியூப் சேனல் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் தொடர்ந்து வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.